அன்பான கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வேதாகமத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். எஸ்தர் அப்படிங்கிற அந்த புத்தகம். இந்த புத்தகம் பார்த்திங்க அப்படின்னா வேதாகமத்தில் இருக்கிறதுல ஒரு சில சிக்கல்கள் ஒரு சில பேர் பார்க்குறாங்க. என்னென்னா அதில் தேவன் கடவுள் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. அதனால் இந்த புத்தகத்தை வேதாகமத்தில் வைக்கலாமா வேண்டாமாங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே இருந்தது. இப்போ இந்த புத்தகம் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய இந்த எஸ்தர் அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி நம்ம இடத்துல பேசுகிறதுக்கு போதகராக இருக்கக்கூடிய டாக்டர் அகஸ்டின் ஆறுமுகம் அவங்க நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. வணக்கம். அவங்க அண்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அண்ணன் ஒரு கிருபை வேதாகம திருச்சபை அப்படிங்கிற ஒரு திருச்சபையில் போதகராக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வேதாகம கல்லூரியில் அவங்க பேராசிரியராகவும் பணிபுரிகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட விதத்தில் எனக்கு ரொம்ப என்னை ஆண்டவர்களாக நடத்தின ஒரு நபர், டிசேப்ளர், மென்டர் அப்படி சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை இன்றைக்கி நம்ம சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இப்போது அண்ணன்கிட்ட கேட்கலாம். அண்ணன் இப்போ இந்த எஸ்தர் அப்படிங்கிற புத்தகம், இந்த எஸ்தர் அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த கடவுள் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். முதலாவது இந்த எஸ்தர் அப்படிங்கிற இந்த புத்தகம் பழைய ஏற்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன? வேதாகமத்தில் 2 புத்தகம் தான் பெண்களுடைய பேரில் இருக்குது. ஒன்று ரூத் புத்தகம், இன்னொன்று எஸ்தர் புத்தகம். எஸ்தர் புத்தகம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஆண்டவர் எப்படி தமது ஜனங்களை கடினமான சூழ்நிலைகளில் அல்லது அவர்கள் ஆண்டவருக்கு ஏற்றவனமாக நடக்காத சூழ்நிலையிலும் அவர் ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தில் உண்மையிலவரா அவர்களை எவ்வாறு பாதுகாத்தார் அப்படின்றத சொல்கிறதுக்கு. அது மாத்திரம் இல்லாமல் பூரிம்னு ஒரு பண்டிகை இஸ்ரேல் ஜனங்களால் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. அதற்கான பின்னணியை அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு விவரிக்கிறதுக்கு இந்த 2 முக்கியமான காரணத்துக்காக அதை எழுதப்பட்டது. இதில் ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்க. என்ன அப்படின்னா, அந்த இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாது இருக்கிற சூழ்நிலையிலையும் கூட கடவுள் அவங்கள அவங்க மேல் கிருபை உள்ளவராக இருக்கிறாரு, அவங்கள பாதுகாத்தான்னு சொன்னீங்க. எந்த நிலையில் அவங்க கடவுளை இந்த எஸ்தர் புத்தகத்தில் கீழ்ப்படியாத ஒரு நிலையை பார்க்குறோம்? இப்போ அவங்க இருக்கிற பெர்சிய அரசாங்கத்திற்கு கீழே இருக்காங்க. அதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, அவங்களுடைய பாவத்தினுடைய விளைவினால தான். நமக்கு தெரியும், ராஜாக்களுக்கு பின்பாக, குறிப்பாக சாலமனுக்கு பின்பாக ராஜ்யம் 2ஆக பிரியுது. அதுக்கப்புறம் வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் சொல்லி பிரியுது. அதில் வடக்கு ராஜ்யமானது 722 BCயில் அசிரியர்கள் சிறைப்பிடிச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் ஏசாயா ஏற்கனவே எச்சரிக்கிறார். யாரை? யூதா என்று அழைக்கப்படுகிற சதன் பாட்டில் இருந்த 2 கோத்திரங்கள். பாருங்கள், உங்கள் சகோதரர்கள் கீழ்ப்படியாவினால சிறைகளுக்கு போயிட்டாங்க, நீங்கள் மனம் திரும்பலைன்னா உங்களுக்கு இதுதான் நடக்கும்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அறிவிக்கிறார். ஆனாலும் அவங்க மனம் திரும்ப மாதிரி இல்லை. அவங்க தங்களுடைய பாவ வழிகளில் தொடர்றாங்க. அது நிமித்தமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிறையிருப்புக்கு, பாபிலோனிய சிறையிருப்புக்கு போகிறாங்க. அது 3 காலகட்டமாக போகிறாங்க. அப்படி போனதுக்கப்புறம் ஆண்டவர் தான் சொன்னபடியே 70 வருஷம் அவங்கள அடிமைத்தனத்திலிருந்து திரும்ப அவர் கொண்டு வர்றார். ஸோ இந்த திரும்ப வரும்போது 3 தடவை திரும்பி வராங்க. அதில் முதல் தடவை 2வது தடவை திரும்பி வந்ததுக்கு இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா? அதாவது முதல் தடவை திரும்பி வந்தது பார்த்திங்கனாக்கா 536 BC என்று சொல்கிறாங்க. 2வது தடவை 497 BC அல்லது 456 BCன்னு சொல்கிறாங்க. இந்த 456க்கும் இந்த 536க்கும் இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா? அந்த காலத்தில் பெர்சிய அரசாங்கத்திற்கு கீழே அவங்க இருக்காங்க. பாபிலோனியா முடிஞ்சிருச்சு, பெர்சியர்கள் ஆட்சிக்கு வராங்க. அந்த பெர்சிய அரசாங்கத்தில் சர்க்சஸ் அல்லது அகஸ்வேரு அப்படின்ற அந்த ராஜா இருந்த காலகட்டத்தில் ஆண்டவர் அவங்கள என்ன செய்கிறார்? வழிநடத்துகிறார். இந்த பெர்சிய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்குது? அந்த எஸ்தர் புத்தகத்தில் அந்த பெர்சிய ராஜ்யம் எப்படி காட்டப்படுது? அந்த நாட்களுடைய வேர்ல்டு பவர் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா பாபிலோனியா மிகப்பெரிய வேர்ல்டு பவராக இருக்குது. அதுக்கு அப்புறமான காலகட்டத்தில் மேதியா பெர்ஷியான்னு சொல்கிறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 127 நாடுகள் வரைக்கும் விரிந்து இருந்தது நம்ம வாசிக்கிறோம். இந்து தேசம் முதல், இந்தியான்னு சொல்லியிருக்கு ஆங்கில இதில். அந்த நாட்களில் இந்திய தேசம் இருந்த இந்த பகுதியில் ஆமாம், அங்கேருந்து எத்தியோப்பியா வரைக்குமான பறந்து விரிந்த ஒரு தேசமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அதனுடைய வெற்றியை அவங்க செலிப்ரேட் பண்ணுறது, அந்த உலகத்தினுடைய ஏறக்குறைய 90% எங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கோம் அப்படின்றத காண்பிக்கிறதுக்கு தான் விருந்துகள்லாம் கொடுத்தாங்க. உலகத்தினுடைய 90% பகுதி இருக்குது. ஆமாம், ஏன்னா இப்போ 195 நாடுகள் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் நாடுகள் இருக்குது. பட் அந்த நாட்களில் இதை விட கம்மியாக தான் இருந்திருக்கும் கட்டாயம். அப்போ ஏறக்குறைய முழு உலகத்தையும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. பெரிய ஒரு இப்போது நம்ம அந்த எஸ்தர் புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்கும்போது அந்த முதல் அதிகாரத்தில்
நம்ம என்ன விஷயத்தை வந்து நம்ம பார்க்க முடியும்? எந்த புத்தகத்தை நம்ம வேதாந்தத்தில் படித்தாலும் நம்ம வந்து இதில் நம்ம ஆண்டவர் பற்றி என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற பார்வையில் அணுகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வேதாகம் எழுதப்பட்டது நோக்கமே வேதாகமத்தின் ஆண்டவர் அறிவு தான். அதாவது முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்த எஸ்தர் புத்தகத்தில் நேரடியாக தேவன் அப்படிங்கிற வார்த்தையோ கடவுள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோ ஈவன் ஜெபம் அந்த மாதிரியானது கூட இல்லை அப்படிங்கிற நிலையில் நாம் எப்படி வந்து இதில் கடவுளை நம்ம பார்க்க முடியும், அல்லது எப்படி இதில் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத உணர முடியும்? வேதம் முழுவதுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவரே செயல்படுகிறார் அப்படின்றத நம்மளால் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். இந்த புத்தகத்தில் நேரடியாக கர்த்தன்ற வார்த்தையோ ஆண்டவன்ற வார்த்தையோ அல்லது யெகோவான்றது வார்த்தையோ இப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தப்படலைனாலும் ஆண்டுடைய சர்வ ஆளுகையை அங்கே நடக்கிற எல்லா சம்பவங்கள் மூலமாகவும் நம்ம செய்ய முடியும், பார்க்க முடியும். நீ சொன்ன மாதிரி முதல் அதிகாரத்தில் அந்த பெர்சிய ராஜ்யத்தினுடைய ஒரு காரியத்தை என்ன செய்கிறோம், விரிவாக்கத்தை பார்க்குறோம். ஆனால் நீங்கள் இந்த புத்தகத்தை கூர்ந்து நம்ம படிக்கும்போது தேவன் இந்த ராஜ்யங்களுக்கெல்லாம் மேலான ராஜ்யத்தை உடையவராக இருக்கிறாரு. ஏதோ 127 நாடுகளுக்குரிய ராஜா அல்ல அவர் அகில உலகத்தின் ராஜா. அவர் எப்படி இந்த உலகத்தின் ராஜாக்களுடைய சாதாரண என்ன சொல்கிறது குறைவான ஞானத்துக்கு மேற்பட்ட ஞானம் உள்ளவராக செயல்படுறாரு அப்படின்றத இந்த புத்தகம் ரொம்ப அழகாக விவரிக்கிற புத்தகம். ஸோ அந்த முதல் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது அப்படி தான் பார்க்கணும். நம்முடைய பார்வை வந்து அகாசுவ ராஜா எவ்வளோ பெரியவர், பெர்சிய ராஜா எவ்வளோ பெரியது அப்படின்றதல்ல, மாறாக எவ்வளவு பெரிய ராஜ்யத்தை உடையவராங்க இந்த உலகத்தில் ஒரு நபர் இருந்தாலும் அவங்களெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற சர்வ ஆளுகையின் தேவனை ஆராதிக்கிற கூட்டத்தினர் இவர்கள் அப்படின்றத அது என்ன செய்யுது காண்பி. அந்த முதல் அதிகாரத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ராஜ்யமாக அவங்க காட்டப்பட்டாலும் அதற்கு பின்னணியில் இருந்து ஒரு நபர் அவர்கள் நினைப்பதை விட அதிகமான விஷயங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆளாக கடவுள் செயல்படுகிறார் அப்படிங்கிறத ஒருவேளை குறிப்பால் உணர்த்துறதுக்காக கூட அந்த வார்த்தை ஒருவேளை பயன்படுத்தாமல் அந்த ஆசிரியர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குதா? ஆமாம், அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்களுடைய சூழல் காரணமாக இருக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஒப்பீடு. சரியா, இந்த உலகத்தின் ராஜ்யங்களை காட்டிலும் வெளிப்படையாக பார்க்குற ராஜ்யங்கள் அல்ல, நம்முடைய காணாத தேவனுடைய ராஜ்யமானது நாம் காண்கிற இந்த ராஜ்யத்தை காட்டிலும் மேலானது அப்படின்றத இந்த புத்தகத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஏன்னா ஆண்டவர் வேதம் சொல்லுது ராஜாக்குடைய இருதயங்களை அவர் நதிக்கால்களைப் போல திருப்புகிறார். நம்ம வாசிக்கிறோம். நம்ம எப்படி இந்த ராஜாக்களை எல்லாம் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக அவர் ஆட்டுவிக்கிறார் அப்படின்றத ரொம்ப அழகாக இதில் பார்க்கணும். இப்போது அந்த எஸ்தர் புத்தகத்தில் அந்த பேர் எஸ்தர் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த புத்தகத்தினுடைய கதாநாயகி அப்படின்னு சொல்லி ஒருவேளை பார்த்துக்கலாம். கடவுள் தான் ஹீரோ. ஒருவேளை அந்த புத்தகத்தில் இந்த அவங்கள பற்றி நம்ம அந்த புத்தகத்தில் பார்க்குற விஷயம் என்ன, அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்கள்? ஓகே, எஸ்தர் வந்து நமக்கு தெரியும் ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி. அப்படியே தாய் தகப்பன் ஒரு வேலை இல்லை, அனாதையாக இருந்த ஒரு மகள். மொர்தகாய் அப்படின்னு சொல்கிற அல்லது நம்ம வார்த்தை சொன்னோம்னா பெரியப்பா அல்லது அப்பாவுடைய அண்ணான்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன தகப்பனுடைய மகள்னு சொல்லியிருக்கு. முறையின்படி பார்த்தீங்கன்னா சகோதரன் முறை வேணும். அவன் தன்னுடைய மகளாக தத்து எடுத்துக்கொள்கிறார். ஒருவேளை வயது வித்தியாசம் அதிகமாக இருந்திருக்கலாம், தன்னுடைய மகளாகவே என்ன செய்கிறார், தத்து எடுத்துக்கொள்கிறார். ஸோ பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நம்ம புரிந்து கொள்ளப்பட வேண்டிய காரியம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்தர் எப்படிப்பட்ட அனாதை போல ஒரு நிலைமையில் இருந்தாலோ அதே போல தான் நாமும் இருக்கிறோம். சரியா, எந்த விதத்துலையும் தகுதி இல்லாத ஒரு நபருக்கு மொர்தகாயை வந்து தன்னோடு கூட சேர்த்து கொள்கிறான், தன்னுடைய காரியங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்கிறான். அதே போல தான் கிறிஸ்து நமக்கு எல்லாத்தையும் செய்தார் அப்படின்ற அந்த பார்வையோடு கூட நம்ம இதை செய்யலாம், பார்க்கலாம். எப்பயுமே பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்ளும்போது புதிய ஏற்பாட்டுடைய கண்ணோட்டத்தோடு கூட பார்க்க வேண்டியது வந்து ரொம்ப அவசியம். அதில் இந்த புத்தகத்தில் நிறைய காரியங்கள் நம்ம அந்த பார்வையில் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதில் முதலாவது என்ன அப்படின்னா, எப்படி எஸ்தர் போன்ற ஒரு நபருடைய நிலையை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மாற்றி அமைக்கிறார். ஆமாம். ஸோ இந்த புத்தகமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் எப்படி ஒரு காரியத்தை தலைகளாக மாற்றி அமைக்க முடியும் அப்படின்றத பேசுது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய நேரத்தில் வந்து இது மாறுமா, இந்த காரியம் வந்து சரியாகுமா அப்படின்னு நம்ம நிறைய யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நினைத்தா எந்த சூழ்நிலையும் எதை வேண்டுமானாலும் அவர் சித்தத்துபடி மாற்றி அமைக்க முடியும் அப்படின்றது. ஸோ அந்த முதல் அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்களுடைய சூழல் ஆண்டு மாற்றி ரொம்ப முக்கியமாக வந்து எப்படி எஸ்தர் வந்து அந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு வராங்க அப்படிங்கிற அந்த ரைட். அவங்களுடைய ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒரு நபருடைய ஆவிக்குரிய சூழலும் சரி, சரீர பிரகாரமான சூழலும் சரி, எப்படி மாற்றி அமைக்கப்படுது ஆண்டுடைய அனந்த ஞானத்தின்படி அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா வஸ்தி செஞ்சது வந்து ரொம்ப மோசமான காரியம் நம்ம சொல்லிட முடியாது.
ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இயல்பாக மனுஷனுக்கு இருக்கிற அந்த செல்ஃபிஷான ஆங்கர், என்னை பெரிய ஆளாக காமிக்கணும் அப்படின்ற அந்த மனநிலை, இதையெல்லாம் பயன்படுத்தி வஸ்தி அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணப்பட்டு அந்த இடத்துக்கு யார் வரா, எஸ்தர் கொண்டு வராது. எஸ்தர் ரொம்ப நல்ல நபர்ன்றதாக, அல்லது அவள் பரிசுத்தமானவள், அல்லது வந்து அவள் வந்து நம்ம நினைக்கிற ரொம்ப பக்திக்குரிய மகள் அப்படின்றவனமா பைபிள் டிஸ்கிரைப் பண்ணலை. அந்த நாட்களில் இருந்த ஒரு பியூட்டி காம்படிஷனில் போய் வின் பண்ண ஒரு நபர், அப்படி தான் நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்கணும். பட் அவர்கள் அப்படி இருந்தாலும் தேவன் வஸ்தி இருக்க வேண்டிய இடத்துல எஸ்தரை வைக்கும்படி தீர்மானிக்கிறார். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஏசா யாக்கோபு, சரியா, ஏசாவை காட்டிலும் யாக்கோபு நல்லவன் அர்த்தம் இல்லை. மாறாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஏசாவை தள்ளி யாக்கோபு கொண்டு வர்றாரு. அதே ஒன்று தான் இங்கே நம்ம பார்க்கலாம். வஸ்தி அங்கே தள்ளிட்டு எஸ்தரை கொண்டு வராரு. எஸ்தர் நல்லவள் அல்லது மேன்மையானவன்ற அர்த்தத்தில் அல்ல, மாறாக தன்னுடைய கிருபையும் தன்னுடைய இரக்கத்தையும் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அவங்களுக்கே வந்து இந்த மாதிரி ஒன்று நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை, எதிர்பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை, ஜெபம் பண்ணி கேட்டதும் இல்லை இல்லையா. கடவுள் வந்து அதை அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படி செய்கிறார். எங்கேயோ நடக்கிற ஒரு சம்பவத்தை இவங்களுக்கு சாதகமாக ஆண்டு செய்கிறார், என்ன சார், மாற்றி அமைக்கிறார். சரியா, நீங்கள் நல்லா கொஞ்சிங்கன்னா இவங்க ஒருபோதும் வந்து ஆண்டவர் நம்மளை இந்த இடத்த கொண்டு போவான்ற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் சொன்ன மாதிரி இருந்ததில்லை. அது மாத்திரம் இல்லாமல் அது வரைக்கும் வந்து ஏனோ தானோன்னு அவங்க இல்லை. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு பார்க்கலாம். அது இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் என்னென்னா, மொர்தெகாய் அங்கே இருக்கிற இடத்துல உண்மையாகவும் இருக்கிறார். யாரோ ஒருத்தன் இவன் கீழே நம்ம ஒரு அடிமை ஜனமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்காம ஒரு உண்மையோடு கூட, ஏன்னா 2 பிரதானிகள் வந்து ராஜா கொலை செய்யணும்னு முயற்சி பண்ணுறான். அதை வந்து என்ன செய்கிறான், எஸ்தர் ராணியானனால எஸ்தர் மூலமாக ராஜாவுக்கு அறிவிக்கிறார். ஸோ இவருடைய பேர்லேயே அது என்ன செய்து எழுதப்படுது. ஏன்னா இந்த கதையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு. 2 காரியம் முக்கியமான பங்களிப்பு. நம்ம இந்த கதையினுடைய அந்த சுவாரஸ்யம் மாறக்கூடாது அப்படின்னா அந்த 2 காரியத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும். ஒன்று, எஸ்தர் வந்து தான் யூத கோத்திரத்தை சேர்ந்தவன் சொல்லி சொல்லக்கூடாது அப்படின்னு மொர்தெகாய் சொல்லி விட்டார். ஆமாம், ஏன்னா அந்த கதையினுடைய திருப்பு முனைக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று வந்து ரொம்ப நம்ம வாசிக்கும் போது சும்மா இயல்பாக நம்ம கடந்து போயிடுவோம். என்ன அப்படின்னா 2 பிரதானிகள் அகாஸ்வர் ராஜா கொலை செய்யணும் முடிவு பண்ணுறாங்க. அது இந்த திட்டத்தை இவர் என்ன செய்கிறாரு, தெரிவிக்கிறாரு. இவருடைய பேரில் அது குறிக்கப்படுது. ஸோ நீங்கள் அந்த கதை அந்த கதை சாரம் அதை பார்க்கும்போது எல்லா கதையிலுமே வந்து ஒரு வில்லன் இருப்பான். வில்லன் வந்தால் தான் அந்த கதையில் வந்து ஒரு சுவாரஸ்யம் வரும். இப்போ இந்த சம்பவத்தில் யார் வில்லனாக வரா, அது இந்த சூழ்நிலை எப்படி மாறுது? இந்த ஆகாகியர்கள்ன்றவங்க வந்து எப்பயுமே சில ஜனங்களுக்கு ஒரு எதிரிகளாக தான் முன்னிறுத்தப்பட்டிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த 3ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே திடீர்னு எங்கே இருக்கிறானே தெரில, ஆமான் என்கிறதான ஆகாகியனை எல்லா பிரதானிகளுக்கும் மேலான இடத்துல கொண்டு வந்து என்ன செய்கிறார், ராஜா வைக்கிறார். இவர் எங்கே இருந்தால் ஏது இருந்தால், ஏன்னா முதல் அதிகாரத்தில் எத்தனையோ பிரதானிகள் பேர் இருக்குது. ஆனால் அதில் இவரை நீங்கள் பார்க்க முடியாது. ஆமாம், எங்கேருந்து வரானே என்ன செய்யலை தெரில. சரி, நான் பார்த்து சொன்னால் தேவனுடைய பிள்ளைங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது தான் அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையில் எதை முதன்மைப்படுத்துகிறாங்க அப்படின்றது தீர்மானிக்கப்படுது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். அவங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்க வரைக்கும் ஆண்டவரை தேடுவதோ அல்லது அவருடைய காரியத்தை முன்வைப்பதோ இயல்பாக வராது. ஸோ இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வில்லன் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறான். வந்த உடனே அவங்க 2 பேத்துக்குள்ளதான பிரச்சனை நம்மளால் செய்ய முடியுது, பார்க்க முடியும். எதனால் வந்து இந்த நபர் ஆமானுக்கு வந்து ஏன் மொர்தெகாய் பிடிக்க மாட்டேங்குது? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா யூதர்கள் வந்து ஒரு மனுஷனை வந்து வணங்கக்கூடாது. ஏன்னா அது நியாயப்பிரமாணத்தின்படி எண்ணெய் இல்லாமல் வேறு தேவர்கள் கூட்டாக இருக்க வேண்டாம். ஆனால் பெர்சிய பாரம்பரியமாக இருந்தாலும் சரி, பாபிலோனியாக இருந்தாலும் சரி, பொதுவாகவே இந்த உலகத்தில் வந்து மற்ற எல்லா மார்க்கங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மனிதனை ஒரு கடவுளாக முன்னிறுத்துகிற முறையை பின்பற்றிருக்கு. ஸோ ஆமான தொழுது கொள்ளணும் அல்லது பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறது தொழுது கொள்கிற மாதிரி அதை வந்து ராஜா அறிவிக்கிறார். கூட்டத்தோட கூட்டமாக என்ன செய்யலை, தொழுது கொள்ளலை. ஆனால் அதை கவனித்த ஒருத்தன் அங்கே இருக்கிற ஆள், நீங்கள் அதை வாசித்தீங்கன்னா தெரியும், ஏன் வந்து நீ வணங்குறதுலன்னு கேட்குறேன். அதனால அவன்கிட்ட இவன் சொல்கிறான், நான் ஒரு யூதன், நான் என்ன செய்யக்கூடாது, என்னுடைய முறையின்படி நான் வந்து எந்த ஒரு மனிதனும் வணங்கக்கூடாது. இவனுக்கு என்ன செய்கிறானுங்கன்னா, ஓகே அவனுக்கு தெரியாத வரைக்கும் இவன் இருப்பான், அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவன் என்ன செய்யலான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் சொல்லி கொடுக்குறேன். சரியா, ஐயா அவங்களே கவனிக்கல, வணங்கவே மாட்டாங்க, உடனே வணங்காத ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ தான் அவர் கவனிக்கிறார். பார்த்தா இவன் வணங்கலை, ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாருங்க, இவன் வணங்கலைன்னும் போது அவனை கூப்பிட்டு நீ ஏன் வணங்கலைன்னு சொல்லி கேட்டுக்கலாம். ஆனால் அவன் அந்த குலத்தையே அழிக்க நினைக்கிறான். ஏன்னா அவன் யூதன்றதை அறிவிச்சிருக்கான்.
யூதர்கள் நாங்கள் எந்த ஒரு மனிதனையும் வணங்க மாட்டோம்னு சொன்னனால இவங்க ஏற்கனவே எதிரி அப்படிங்கிறனால அந்த குலத்தை அதனால அழிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அதனால பயன்படுது. யோசித்தான், சரி நம்ம யூத குலத்தையே நம்ம என்ன செய்யணும் அழிக்கணும்னு சொல்லி தீர்மானிக்கிறோம்.